from Tasty Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சின்ன வெங்காயம் பயன்படுத்தி ஒரு குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போறோம். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஆனா நீங்க செஞ்ச உடனேயே சாப்பிறதை விட இப்ப காலையில செய்றீங்கன்னா இந்த குழம்பை மத்தியானத்துக்கோ இல்ல ஈவினிங் நைட்டுக்கோ பயன்படுத்துனீங்கன்னா அந்த காரம் எல்லாம் வெங்காயத்துல ஊறி செம்ம டேஸ்டா இருக்குங்க. எப்படி செய்யறது நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்துல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா அதனோட சுவை கூடுதலா இருக்கும். அதனால நல்லெண்ணெய் நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு இதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு அதனோட வாசனை நல்லா வரும். இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் உரிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு பூண்டாக உரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 பூண்டு அளவுக்கு உரிச்சு அந்த பூண்டு பற்களை இதில் சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய பூண்டு பற்களாக இருந்ததுன்னா அதை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் அந்த காரம்லாம் ஊறி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பூண்டை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் இதில் 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாக தான் சேர்த்துக்கிறேன். இதை கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்படி முழுசாக சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா வெங்காயத்தை 2 கட் பண்ணி கூட எடுத்து சேர்த்துக்கலாம். ஆனால் இது போல் செஞ்சு சாப்பிடும் பொழுது இந்த குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது. வெங்காயம் வதக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியுது முன்னாடி நம்ம சேர்த்த கலருக்கும் இதுக்கும் எவ்வளோ நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இந்த சமயத்தில் நல்ல பழுத்த தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேருங்க. இந்த குழம்புக்கு நல்ல பழுத்த தக்காளி சேர்த்திங்கன்னா குழம்போட சுவை நல்லா இருக்கும். நீங்கள் செங்காயாக சேர்த்திங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். தக்காளி சேர்த்த பிறகு எப்பொழுதுமே நம்ம தட்டு போட்டு மூடினா தக்காளி சீக்கிரமாகவே குழைவாக வெந்துடும். இப்போ கலந்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் தக்காளி எப்படி குழைவாக வெந்திருக்கு அப்படின்ட்டு. இது போல் கரண்டியால் அழுத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு மசியும். தக்காளி நல்லா மசிகிற ஸ்டேஜுக்கு வரணும். அதற்கு அடுத்தது தான் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்குன்னு நம்ம மிளகாய் தூள் அரைச்சி வைப்போம். அந்த மிளகாய் தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதனோடையே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்க வேணாம். இன்னொரு ஸ்டவ்வில் நல்லா சுட்டுட்டு இருக்க தண்ணி எடுத்து இதில் சேர்க்கலாம். நான் தண்ணி ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமில் நம்ம மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிச்சு வரட்டும். தண்ணி முதலே நிறைய சேர்த்துட வேணாம். இந்த குழம்பு திக்காக சமைச்சாதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயத்தில் அந்த உப்பு காரம் எல்லாம் ஊறி இருக்கு. வெங்காயம் பாதி அளவு ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போது இந்த காரம்லாம் சேர்த்த பிறகு இன்னமும் வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் நல்லா ஒரு 80% நமக்கு வெந்துருச்சு. மசாலா பொருட்களோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இதில் சேர்க்கணும். அந்த புளிப்பு சுவை உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படும் அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் சுடு தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே இது போல் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை இருந்ததுனாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்க்கறதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த வெங்காயத்தோட இந்த இனிப்பு சேர்ந்து அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் ஊறி இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு குழம்பு இறக்குற பதத்துக்கு வந்துடுச்சு. கரண்டியில் இப்படி நம்ம எடுக்கும்பொழுது லைட்டாக அந்த கோட்டிங் கரண்டியில் இருக்கும். குழம்பு ஒட்டி இருக்கும். நமக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் ஒரு கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி இலைகள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி இலைகள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சூப்பரான சுவையான சின்ன வெங்காயம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு ருசி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.